சகோதர சகோதரிகளே, கடலூர் பார்வதிபுரம், மருதூர், கருங்குழி, மேட்டுக்குப்பம் இந்த பகுதியிலே வசிக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, வள்ளல் பெருமானுடைய 203வது இந்த விழாவிற்கு வருவிக்கப்பட்ட இந்த நாளிலே பல பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களாகிய உங்கள் அனைவருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை ஆளாக்கி சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கத்தில் என்னை எப்படியாவது அதிர்ச்சித்து வழிநடத்தக்கூடிய எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக இருக்கக்கூடிய பெருமான் அருட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த தமிழக அரசின் இந்த காலகட்டத்தில் வள்ளலாருடைய 200 விழாவை மிக சிறப்பாக தமிழகம் முழுவதும் அல்ல வெளிநாடுகளிலும் கொண்டாடினார்கள். அந்த அரசுக்கும் இங்கே தக்காராக அன்பு சகோதரர் ராஜா சரவணன், 6 படைக்கும் சரவணன் தான் தலைவர் இல்லைங்களா? திருச்செந்தூர்ல இருந்து பழனியில இருந்து 60 வீடுக்கும் சரவணன் தான் தலைவர். வள்ளல் பெருமானுடைய கூற்றுப்படி இங்கேயும் நமக்கு இந்த தக்காராக நிர்வாக அதிகாரியாக வந்திருக்கக்கூடிய ராஜா சரவணகுமார் ஐயாவையும் வணங்கி, அடுத்து இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அகலானந்தம் ஐயா மற்றும் இந்த அருகிலே வீட்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் இருவர் அனைவரையும் நந்தகோபால் ஐயா அவர்களையும் வணங்கி, வள்ளல் பெருமானுடைய பெரும் கருத்து என்னவென்று உங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இருந்தாலும் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை அருட்பாவிலே காண கிடைக்கின்ற செய்திகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கடவுள் யார் என்பதை வள்ளல் பெருமானை விட வேறு ஒருவர் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. பலவேறு வழிபாடுகள், பலவேறு ஆராதனைகள், பலவேறு சடங்குகள், உலகிலேயே கடவுளை பற்றிய கொள்கைகள் நிறைய 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 ஒரு தெளிவான எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த காலகட்டத்திலும் அழிக்க இயலாத ஒரு கடவுள் கொள்கை வள்ளல் பெருமான் சொன்னதுதான். இவர் மிகப்பெரிய புவியியல் ஆராய்ச்சியாளர், நீர் ஆராய்ச்சியாளர், காற்றை ஆராய்ச்சி செய்தவர், நெருப்பையும் ஆராய்ச்சி செய்தவர், ஆகாயத்தையும் ஆய்ந்தவர். வள்ளல் பெருமானுக்கு எல்லா சாஸ்திரங்களும் தெரியும். ஆகமம், வேதங்கள் எல்லாவற்றிற்கும் மேலானவர் நம்முடைய பெருமானார் அவர்கள். ஆகம முடி, ஆரண முடி அவற்றையெல்லாம் கடந்தவர் நம்முடைய பெருமானார் அவர்கள். யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம், சித்தாந்தம், வேதாந்தம், ஓதாந்தம் எல்லா அந்தங்களையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய நூல் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய திருவருட்பா. நாமெல்லாம் எங்கிருந்து வந்தோம், என்னவாக இருக்கின்றோம், என்னவாக ஆகப்போகிறோம் என்ற உள்ள கிடைக்கை நமக்காக அழுது புலம்புகிறார்கள். பலவேறு இடங்களிலே சத்தியம் 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 என்று சொல்லி நம்மையெல்லாம் அதிர்ச்சித்து அவர் பெற்ற பெருவாழ்வை அடைவதற்காக நம்மை அழைக்கின்றார்கள். அருட்பாவை ஊன்றி கவனிக்க கவனிக்க எனக்கு அழுகைதான் வேலிடுகிறது. காரணம், வள்ளல் பெருமான் சொல்வார்கள், இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ அறியேன், என் கோவே துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் சொன்னார். அவர் அந்த நிலையை அடைந்தார். அடைவதற்காக நாம் எல்லாம் முயற்சிக்கின்றோம். அடைய முடியுமா என்பது மிகவும் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஆக அந்த நிலை சாதாரணமானது அல்ல. அதற்கு எனக்கு முன்பாக பேசியவர் சொன்னது போல பரோபகாரமும் சத்விசாரமும் அவசியமாக வேண்டும். வள்ளல் பெருமான் 1871 1874 வரைக்கும் அருட்பாவிலே பல விண்ணப்பங்களை எழுதி கொடுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஊன்றி கவனிக்கின்ற பொழுது
நம்முடைய இந்த உயிர் அனுபவம், உடல் அனுபவம் இவற்றையெல்லாம் அறிய முடிகிறது. உடம்பு வரும் வகை அறியீர், உயிர் வகை அறியீர், மடம்புகு பேய் மனத்தாலே அடைகின்றேன் என்று வள்ளல் சொல்லுகின்றார். இந்த உடம்பு எங்கிருந்து வந்திருக்கோம், உடம்பு எங்கிருந்து வந்திருக்கோம் மிக தெளிவாக சொல்லுவார். அனுப்பாவதி சொல்லியிருக்கிறார். ஆகாசம், பரமாகாசம், அங்கே காற்று, காற்றிலே 64 கோடி பிரிவுகள். அந்த காற்று, அந்த 64 கோடி பிரிவில் அணுக்கள் நிரம்பியிருப்பதாகவும், அந்த அணுக்களுக்கு லகு அணு, வால் அணு, கூர் அணு, திட அணு, திரவ அணு, இப்படி அணுக்களை பற்றி பிரித்து சொல்லி, இந்த அணுக்கள் எல்லாம் நாம் உண்ணும் உணவு மூலமாகவும், பருகுகின்ற நீர் மூலமாகவும், எண்ணுகின்ற எண்ணங்களின் மூலமாகவும் இந்த உடலிலே காரியப்பட்டுக் கொண்டிருப்பதை பெருமான் அவர்கள் கண்டு, இந்த உடலை மாற்றத்துக்கு உள்ளாக வேண்டுமேயானால் முதலில் இந்திரியவர்கள் ஜீவகாரணியோருக்கு முதல்ல தன் உயிர் போல எல்லா உயிர்களையும் பாவித்தல், எல்லா உயிர்களையும் தன் உயிராக நேசித்தல், உயிர்க்கு உரும் இடைவரெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக என்ற நிலையிலே பெருமானார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுகாரம் வந்த எந்த பெரியவர்களும் சொல்லாத ஒரு உண்மையை வள்ளல் பெருமான் சொல்லி, எந்த ஞானியாவது இந்த வாசகங்களை எடுத்து இயம்பி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். வள்ளல் பெருமான் மட்டுமே சொல்லுவார், எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விலகக்கூடிய ஒரு ஒப்பற்ற நிலையை நான் பெற்றேன், என்னை அடுத்த நீங்களும் பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். அந்த நிலை வேறு யாராவது சொல்ல முடியுமா? எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் நீங்க உட்கார்ந்தே இருக்கீங்க. அப்ப பொறுப்படுறீங்கன்னு ஐயா அவர்கள் சிவராமன் ஐயா அவர்களுக்கு சாதகனுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறார். அடுத்த நிகழ்ச்சிக்காரர்கள் வந்துருச்சாங்க. சரி, அவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு அவங்கள சரி. சரி, நம்முடைய பெருமானார் அவர்கள் தேவகாரணிய ஒழுக்கம் எழுதி அறிவிக்கின்ற 7 பகுதிகள் வள்ளல் பெருமான் எழுதியிருப்பதாக குறிப்பிலே காணப்படுகிறது. இந்த 7 பகுதிகளில் நமக்கு கிடைத்த 3 தான். 4 பகுதிகள் எங்க இருக்கோ தெரியல. இந்த தேவகாரணிய ஒழுக்கம் முதல் பகுதியிலே வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்வார்கள், இம்மை இன்பலாபம், மறுமை இன்பலாபம், பேரின்பலாபம் என 3 வகையான இன்பங்களை குறிப்பிட்டு எழுதுகிறார்கள். அதை நன்றாக ஊன்றி பார்த்தல் வேண்டும். இந்த பிறவி எடுத்த நாம் முதலிலே இம்மை இன்ப லாபத்தை அடைந்தோமா, அங்கே என்ன சொல்ல வருகிறார் என்பதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு தெரிவித்து, மறுமை இன்ப லாபத்தையும் நன்றாக ஊன்றி கவனித்து அந்த அனுபவங்களை நாம் பெற்றிருக்கின்றோமா, பெறுகின்றோமா என்பதை நன்றாக சிந்தித்து அந்த பேரின்ப லாபம் என்று சொல்கின்ற 3வது நிலைக்கு வள்ளல் பெருமான் கொண்டு செல்கின்ற பொழுது, இந்த உடல் எதனால் ஆனது என்பதை தெளிவாக சொல்லி இந்த உடலை மாற்றத்துக்கு உள்ளாக்க வேண்டும். நம்முடைய உடல் வந்த விதம் எப்படி தெளிவாக சொல்லுவார். ஒரு அருட்பெரும் ஜோதி அணுதான், நீக்கமர நிரம்பி இருக்கின்ற ஒரு ஒளி அணுதான், எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடியது ஒளி அணுதான். வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லுவார், எங்குமாய் விளங்கும் சித் சபை இடத்தே இது அது என சொல்ல முடியாது. எங்கும் நிறைந்த ஒரு பேராற்றல் அருட்பெரும் ஜோதி. அப்படிப்பட்ட அந்த பேராற்றல் அங்கே ஆகாய அணுக்களாக இருந்த அது காற்றணுவோடு கலந்து, சுவாச காற்றிலே கலந்து, உண்ணும் உணவில் உள்ள தாது, பருகும் நீரில் உள்ள தாது பொருள், எல்லா தாது பொருள்களும் ஒன்றாக சேர்ந்து
ஒரு திரவ வடிவமாக மாறி தந்தை என்பவருடைய சுக்கிலப்பையில் பிந்துவாகவும் தாய் என்பவருடைய உடலில் ஒரு உதிர திரளாகவும் உற்பத்தியாவதை தெளிவாக எழுதியிருக்கின்றார். அங்கே ஆவி உருவாக ஒளி உருவாக இருந்து என்னை காத்தருளினீர்கள் எழுதுறார். அந்த நிலையிலேயே ஆவி உருவாக ஒளி உருவாக இருந்தது எது என்றால் அருட்பெரும் ஜோதி அணு. அப்படிப்பட்ட அந்த ஒளி அணு தந்தை என்பவருடைய சுரோனித திரளில் சேர்ந்து வளர்கிறது. வளர்ந்து 270 நாள் ஆனதும் எனக்கு முடக்கெலும்பு, நீட்டெலும்பு, தசை நார், தசை நார், நரம்பு மையங்கள், பெருங்குடல், சிறுகுடல், இறப்பை, கல்லீரல், மண்ணீரல், கணையம், இதயம், பெருமூளை, சிறுமூளை எழுதிட்டே போறார். அதெல்லாம் படிங்க. பெருவிண்ணப்பம், சிறு விண்ணப்பம், அற்புத பத்திரிகை எல்லாவற்றையும் சொல்லி இருக்கார். ஆக இந்த உடல் அவ்வாறு வருகின்ற போது அது எங்கே இருக்கும் என்று கேட்கின்ற போது இந்த உடலிலே கட்டை விரல் முதல் உச்சந்தலை வரை வாயுவால் ஆகிய தேகம். எதனாலான தேகம்? வாயுவனால் ஆகிய தேகம். அந்த தேகம் இதனால்தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல வர்றார். சொல்லி இந்த தேகம் அசுத்த தேகமாக இருப்பதை சுத்த தேகமாக மாற்று. பிறகு என்னவா மாற்றணும்? பிரணவ தேகமாக மாற்று. அதன் பிறகு ஞான தேகமாக மாறும். இந்த 3 தேகமும் மாற்றமடைவதற்கு, நாம் இந்த உடலை மாற்றமடை செய்வதற்கு உண்ணும் உணவையும், பருகும் நீரையும், பார்க்கும் பார்வையையும், கேட்கும் செவியையும், முகரும் நாசியையும், வாயையும், கை கால்களையும் இந்த வழியில்தான் நீ நடத்த வேண்டும் என்று தெளிவாக எழுதியிருக்கிறார் வளர்வர். தெளிவா தேவாரண்ய உலகத்தை எழுதின பெருமாள், நீங்க இந்த நிலையை அடைய வேண்டுமானால் மேட்டுக்குப்பத்தில் பெருமான் அவர்கள் கைப்பட எழுதி மேட்டுக்குப்பத்தில் சுவற்றில் ஒட்டி வைத்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. அதுல எழுதுறார், நாம் பெரும் புருஷார்த்தம். நாம் பெரும் புருஷ அர்த்தம். புருஷன் யாரு? என்னை பேச வைத்துக் கொண்டிருக்க ஒரு பொருள் தான் புருஷன். அதுதான் கணவன். அதுதான் என்னை ஆளுகின்ற பதி. இந்த உடல் சதி. சதியாக இந்த உடலில் பதி அவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆக சதியாகவும் பதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உடலில். ஆண் என்றும் பெண் என்றும் பேதமில்லை என்று வள்ளல் பெருமான் மிக தெளிவாக ஜீவ ஒழுக்கத்தை சொல்லுவாரு, ஆன்ம ஒழுக்கத்தை சொல்லுவார். ஆக இந்த நிலையில இந்த உடல் வருகின்ற போது இதற்கு உள்ளாக இருக்கின்ற அது இந்த உணவுகளை நெறிப்படுத்தல் வேண்டும் என்பதை சாதா விதி, சிறப்பு விதி, பொது விதி, இந்த விதிகளெல்லாம் நாம் அன்பர்கள் படித்து உணர வேண்டும். என்ன உணவுகளை கொடுக்க வேண்டும் தெளிவாக எழுதுறாரு. நீரை எவ்வாறு அருந்துதல் வேண்டும், நீங்க பார்க்கறதுல கேட்கறதுல எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்திரிய ஒழுக்கத்துல தெளிவா சொல்லியிருக்கார். கண்களால் எப்படி இருக்கணும், காதுகளை எப்படி வசப்படுத்தணும். ஏன்னா எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஒண்ணு வசமாகல நமக்கு. ஏன்னா அதற்கு முன்பாக என்னெல்லாம் இருக்கு? மனம் இருக்கு, புத்தி இருக்கு, சித்தம் இருக்கு. இது 3ஐயும் கடந்து அகங்காரம் ஒண்ணு வந்து போகுது. இந்த அகங்காரம் என்னைக்கு ஒழியுதோ அதை தான் அடைய முடியும். வள்ளல் பெருமான் அகவல் எழுதுறாரு இல்லையா? இறைத்தான் ஆணவம் முதல் எல்லாம் தவிர்த்தே அனுகிரகம் பெரிய அருட்பெருஞ்சோதி. ஆணவம், அந்த நான் என்பது எல்லாமே இருக்கு நமக்கு. இது எப்போ விடும்? வள்ளல் பெருமான் தெளிவா எழுதுறாரு, நீ என்னை போல் ஏழை, வாயை கட்டிக்கொள், மூடிக்கோ, வாயை மூடிக்கோ, கையை கட்டிக்கோ, அந்த அருள் முன்னாடி பணிந்து நில்லு. உனக்குள்ள இருக்கிற ஒண்ணு உனக்கு புரியல, தெரியல, நீ அறியல, அறிந்தவன் நான். ஆகினால்தான் கையூற வீசி நடப்பதை நாடி கைகளை கட்டியே நடந்தேன். ஏன்னா அந்த அருளாற்றல் எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய ஆற்றல், எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிற ஆற்றல். அதை தெளிவாக உணர்ந்தவனுடைய பெருமான் அவர்கள். அதனால் இந்த பதில் பேசவே இல்லை. அவர்
மிக எளிமையாக, மிக பணிவாக, பணிவின் திருவுருவமாக வள்ளல் பெருமான் காட்சி கொடுக்கின்றார். அந்த பணிதனாலே தான் அதை நான் பெற்றேன் என்று சொல்கின்றார். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதி அணுவை அவர் கண்டதெல்லாம் பாடல்களாக பல பகுதியிலே எழுதி அறிவிக்கின்றார்கள். இந்த உடல் எடுத்த எனக்கும், என்னை உள்ளே இருந்து ஆண்டு கொண்டிருக்க அருட்பெருஞ்சோதி இறைவனாகிய உனக்கும் இசைந்த பொருத்தம் என அதுவாக இவர் மாறிட்டார். அதுவான ஒரு சிந்தனையிலேயே இருந்தார். இந்த உடல் மாற்றம் பெற்று அதுவாக மாறினார். அதை தான் தெளிவா சொல்வார். அது இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதுவினுள் அதுவாய், அதுவே அதுவாய், பொதுவெனில் விளங்கும் பூரண பொருளே என்றார். இந்த பொருள் கண்ணுக்கு புலப்படுமா? இல்லை. உங்களுடைய உயிரும் என்னுடைய உயிரும் கண்ணுக்கு புலப்படுமா? உணரதான் முடியும். கடவுள் என்கிற தன்மையை உணரத்தான் முடியும். அது கண்களை உணரும், காதுகளால் உணர முடியும், இந்த உடலால் உணர முடியும் என்பதை வள்ளல் பெருமான் அனுபவித்துத்தான் மிக தெளிவாக அந்த அருள் அனுபவத்தை சொல்லுகின்ற பொழுது, கண் கழிக்க புகை சிறிதும் காட்டாதே உருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர சுடரே நான் பார்த்ததுனால தானே. நாட்டுக்கு இனிமையான இனிப்பு கட்டியுள்ள மகா இனிப்பு கட்டியுள்ள ஒரு வெள்ளப்பாக விட, சர்க்கரை கட்டிப்பாக விட, தேனை விட இனிப்புள்ளதாக இருக்கும்னு சொன்னார். அது அருள் அனுபவம். அதை எவ்வாறெல்லாம் புகழ்ந்து போற்றி 1596 வரிகளும் அவர் பெற்ற அனுபவம். அந்த அனுபவம் அக அனுபவம், புறத்தே இல்லை. புறத்தை அனுபவம் பெறுவதற்கு ஒன்றும் இல்லை. நாம் அகத்தை நாடி செல்ல வேண்டும் என்பதற்காகவே அகவல் என்று பெருமான் எழுதி கொடுத்தார்கள். அந்த அகவல் முழுமே நமக்குள் இருக்கின்ற அந்த மாற்றம், அந்த ஒப்பற்ற பொருள், அதனுடைய அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே எங்கு பார்த்தாலும் சிற்சபை 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 சொல்றார். இந்திரிய ஒழுக்கத்தை தெளிவாக எழுதுவார். மனதை முதலில் புருவ மத்தியில் நிறுத்தி பழகுகின்றார். புருவ மத்தினா ஏது? மிகப்பெரிய குழப்பம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல உலகம் முழுவதும் வள்ளல் பெருமான் புருவ மத்தின்னு எதை சொன்னாருன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. ஆக புருவ மத்தியில் மனதை நிறுத்தி பழக, அதன் பிறகு சிற்சபையில் நிறுத்துகின்றார். இந்த சிற்சபை என்பது என்ன, புருவ மத்தி என்பது என்ன? அங்கே நம்முடைய மனதை நிறுத்தி பழகின்ற போது என்ன வரும்னு கேட்கிறார். சாதாரண மாணவர்கள் தேவகாரிய ஒழுக்கத்தில் நின்று இந்த இந்திரிய ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்ற பொழுது, உருவ மத்திய சிந்தனையோடு உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது, எந்த குணங்களையெல்லாம், எந்த எண்ணங்களையெல்லாம் நீங்கள் நிறுத்தி வைத்திருந்தீர்களோ, தடை செய்து வைத்திருந்தீர்களோ, அத்தனையும் வெளிப்படும் என்பதை பெருமான் உணர்ந்து அடுத்த வரியிலே சொல்வார், துர் விஷயங்களை பற்றாதிருக்க செய்தது. ஏன்னா நீங்க புருவமத்திக்கு போகும்போது துர் விஷயங்கள் வரும். ஏன் வரும்னா, இந்த மூளை இருக்க, இந்த தலை இருக்க, இதுக்குள்ள கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஏஐ ஒன்றும் அப்படி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் வச்சிருக்கிறாங்க, தெரியுது. ஏஐன்னு ஒரு கண்டுபிடிப்பு வந்தாச்சுன்றாங்க. கூகுள்னு ஒன்று இருக்குன்றோம். நம்ம மொபைல் வச்சிருக்கிறோம், எல்லா சிஸ்டமும் இருக்கு. எல்லாம் எது எங்கிருந்து வந்தது? இது அத்தனையும் மனிதனுடைய மூளையிலிருந்து தானே வந்தது. கடவுள் தானா கொண்டு வந்து ஏன் இதான் வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பாரா? மனிதனுடைய மூளைக்குள் என்ன திறமை இருந்தால் இவை அத்தனையும் வெளிப்படும். அப்ப நம்முடைய மூளையில என்ன இருக்கும்? எல்லோருமே அந்த மூளைக்குள்ளே போக பயப்படுறோம். என்னுடைய மூளையை பற்றி அறிவதற்கு எனக்கு மூளை இல்லை. புரியுங்களா? மூளை இல்லாதவன் சொல்றாங்கல்ல, உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு மூளை இருக்கா? எனக்கு அறிவு இல்லை, எனக்கு மூளை இல்லை. ஏன்னா அந்த மூளையில தான் எல்லாமே இருக்கு. இந்த என்சான் உடம்பிலே தலைப்பகுதி தான் தலையாய பகுதி. இந்த தலைக்குள்ளதான் அத்தனையும் இருக்கு. அதனாலதான் மனதை சிற்சபையில் வைத்து பழகினார். அப்படி பழகும்போது துர் விஷயங்கள் வரத்தான் செய்யும். கோபம் இல்லாதவனுக்கு கோபம் வந்துடும், ஆசை இல்லாதவனுக்கு ஆசை வந்துடும், தேடுதல் இல்லாத அவனுக்கு தேடுதல் வரும், உணவின் மீது விருப்பத்தை விட்டு இருந்தவன் உணவு விருப்பம் வந்துடும். இப்படி எல்லாம் வருகின்ற போது அவர் என்ன பண்ணுவார்? எங்க சும்மா தான் இருந்தார் இவரு,
தியானம் கத்துக்கிறேன்னு போனான். அதுல இருந்து இவன் புத்தியே கெட்டு போச்சு. ஆக தியானம் பண்ணா இதெல்லாம் கெடுமா? இதை வள்ளல் பெருமான் மிக தெளிவா சொல்லிட்டாரு. துர் விஷயங்களை பற்றாதிருக்க செய்தார். அது உன்னுடைய முயற்சியில நீ தான் அதை செய்ய வேண்டும். இப்படி பண்ணிக்கிட்டு வரப்போது உண்ணும் உணவை நெறிப்படுத்த சொன்னார். காலை உணவு வேணான்னு சொல்லியிருக்கார். ஏன் வேணான்னு சொன்னாரு? இன்னைக்கு சயின்ஸ் விஞ்ஞானம் சொல்லுது, ஒரு மனிதன் 14 மணி நேரம் உணவு அருந்தாமல் இருப்பானேயானால், பருகுதல் உண்ணுதல் இரண்டும் இல்லாமல் இருப்பேயானால் அவனுக்கு நோய் என்பது இல்லைன்னு எனக்கு விஞ்ஞானம் சொல்லுது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வள்ளல் பெருமான் 7 மணிக்கு முன்பாக சாப்பிட சொல்றார். இரவு 7 மணிக்கு முன்பாக உண்ணுதல் வேண்டும். பிறகு என்ன செய்யலாம்? மறுநாள் மத்தியானம் 12 மணிக்கு பசி இருந்தா ஆகாரம் அரைனார். எப்போதும் பசியோடு இருக்கணும்னார். வயிறு முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஆக ஆகாரம் அரைன்னு எப்ப? மறுநாள் 12 மணிக்கு. காலை உணவு வேணாம் சொன்னார். ஐயா, அன்புள்ளங்களே, இந்த சாதனையை நோக்கி, மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி பயணிக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு நான் காலை சாப்பாடு சாப்பிடல அப்படின்னு சொன்னா உடம்பு போயிடும். பெருமான் இந்த கடினமான நடை, கடினமான ஓட்டம், பெரு வழக்கு, பெரு ஓசை இதெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்கார். விளையாட்டு என்பது வள்ளல் பெருமான் ஒத்துக்கொள்ளவே இல்லை. இந்த உடலை வருத்தக்கூடாதுன்னு எழுதுறார். மெல்லனை தான் எந்த வேலையும் செய்யணும்னு சொல்ல வர்றார். இதை நோக்கி பயணிக்கின்ற போது இந்த உடலிலே மாற்றம் உருவாக வேண்டுமா? ஆனால் அப்பெருமான் அழகா எழுதியிருக்கிறாரு. பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை எது என்று கேட்பீர்கள். ஆனால் தோல், நரம்பு, எலும்பு, தசை, இரத்தம், சுக்கிலம் முதலிய அசுத்த பூதாகாரியங்களும். இதெல்லாம் என்னவா இருக்கு? எனக்கு உங்களுக்கு அசுத்த பூதம். மண்ணு ஒரு பூதம், தண்ணீர் ஒரு பூதம், காற்று ஒரு பூதம், நெருப்பு ஒரு பூதம், ஆகாயம் ஒரு பூதம். இந்த பூதம் அத்தனையும் சேர்ந்ததுதான் இந்த பூத உடம்பு. அன்னார் பூத உடம்புன்னுவான். ஆக இந்த பூத உடம்பு எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தா, தோல், நரம்பு, எலும்பு, தசை, ரத்தம், சுக்கிலம். ஆக இதெல்லாம் அசுத்தமா இருக்கு. இதை சுத்தமா ஆக்கணும். என்ன, எப்படி ஆக்கலாம்? இவை அசுத்த பூதா காரியங்களும் இவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி. அது என்னங்க பிரகிருதி? அசுத்த போதமான பிரகிருதி. பிரகிருதினா என்னங்க? நம்மள யாருக்கும் பிரகிருதி தெரியாதுங்களா? பிரகிருதி என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய பேராற்றல். அது எந்நேரம் காரியப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுக்கு தடையே கிடையாது. இந்த பிரகிருதி அணுக்களை தான் இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன செய்ய வராங்க, அந்த நியூட்ரினோ அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கான். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாம் அணுக்கள் உண்டு. இப்போது கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு அணு நியூட்ரினோ. அந்த அணு என்ன செய்கிறது? அது எதற்கும் கட்டுப்படவில்லை. அது எங்களால பிடிக்கவே முடியல. அது எங்கும் வியாபகமா இருக்கு. அது மிக பிரகாசமா ஒளி பொருந்தியதா இருக்கு. அந்த அணுவை விளக்க முடியல, அந்த அணுவை பிடித்து வைக்க முடியல. அது ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. இந்த அணுக்கள் பாலூட்டும் விலங்குகளில், பாலூட்டும் பிற பிராணிகளில். அப்ப எங்க அம்மா எனக்கு பாலூட்டி தான் நான் வந்தேன். இப்படி இந்த மனித உடம்புல இருந்து ஏன் நேரமே இந்த அணுக்கள் வெளியே போயிட்டே இருக்கான். இதை வள்ளல் பெருமான் எப்படி தெரியும்? தேகத்தை திறந்து வைத்திருத்தல் கூடாது, போர்த்தி வையின்னு சொன்னவர் யாரு? திறந்து வச்சிருக்கிற உலகத்துல போர்த்தி வைக்க சொன்னவர் வள்ளலார். தேகத்தை திறந்து வைத்திருத்தல் கூடாது, போர்த்தி வைத்தல் வேண்டும் சொன்னார். ஏன்னா இந்த எலக்ட்ரினோ, அந்த எலக்ட்ரான, அந்த அணுக்கள் உடம்பை விட்டு போயிட்டு இருக்குன்னு சொன்னதோட இல்ல, அந்த விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? உப்பு மிகுதியாக கொள்ளுவோருக்கு
இந்த அணுக்கள் அதிகமாக வெளியே சென்று கொண்டிருக்கிறது. வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரு? தினே தினே உப்பை உணவில் குறையுங்கள், நீக்கு சொல்ல, உப்பை குறைங்கன்னு சொன்னார். ஏன் உப்பை குறைக்க சொன்னாரு? இந்த அணுக்கள் உடலை விட்டு பரவுவதை அவர் கண்டுபிடிச்சிட்டார். இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்வதை அன்றைக்கே அவர் பார்த்துட்டார். தினம் தினம் உப்பை உணவுல குறைங்க. உப்பு குறைகிறதுனால என்ன ஆகும்? உணர்வுகள் குறையும். ஒரே ஒரு உணர்வு மேலோங்கும். என்னை நான் அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வு அதிகமாகும். உலகியல் உணர்வு உப்பிலே இருக்கிறது. ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அமைதியா இருந்தா அவரை இவர் கேட்கிறார்ல, ஏங்கானோ உப்பு போட்டு தின்றையே இல்லையா, கொஞ்சம் கூட உனக்கு கோபம் வராதா கேட்கிறாரா இல்லையா? ஆக அப்ப உப்பு என்ன செய்யும்? உப்பு தப்பு தானே. உப்பு மூளைக்கு வேணும். வள்ளல் பெருமான் உப்பை கட்டி சாப்பிடுங்கிறார். எப்படி கட்டுறது விவரம் எழுதியிருக்காரு. ஆக இந்த உடம்பை பக்குவப்பட மாற்றத்தில் கொண்டு போவதற்குரிய வழிவகைகளை தெளிவாக சொன்னவர் நம்முடைய பெருமானார். இந்த உடம்பை எப்படி பக்குவப்படுத்துறது? ஒன்றும் இல்லாத நார்த்தங்காயும் மாங்காயும் எலுமிச்சங்காயும் பக்குவம் பண்றோம். 10 வருஷம் 20 வருஷம் கெடாம வச்சிருக்கிறோம். என்னன்னு கேட்டா ஊறுகாய். ஐயா, உப்புல ஊறின காய் கெடல இல்ல, அப்ப நாம உப்பு காட்டிட்டு நம்ம உடம்பு வீணா பார்த்துல, அப்படி ஒரு கேள்வி. அது வேறு இது வேறு. ஆக வள்ளல் பெருமான் இந்த பிரகிருதி, ஆகாசம், நீர், நெருப்பு, காற்று, மண்ணு எல்லாவற்றையும் சொல்ல வந்தவர் அசுத்த பிரகிருதி அணுக்களாகிய தேகத்தை. இந்த தேகம் அசுத்த பிரகிருதி அணுக்களால ஆனதான். அப்ப என்ன பண்ணணும்? இந்த 7 உடை மிக பழைய புத்தகம். இதுதான் என்னுடைய உயிரே. பத்திரமா பார்த்து வரேன், அதையும் மீறி கிழியுது, என்ன பண்ணுவான்? இந்த புத்தகத்தை இங்க வெளியிட மாட்டாங்க. அது என்ன காரணமோ தெரியல. அரிப்பாவில் பழைய பிரதிகளை யாரும் வெளியே கொண்டு வருவதற்கு இல்லை. அது யாராயும் ஒரு முயற்சி செய்து பழைய 5ஆம் திருமுறை 6ஆம் திருமுறையெல்லாம் வெளியிடணும். இங்கே வள்ளல் பெருமான் பிரகிருதி அணுக்களாகிய தேகத்தை மாற்றி அசுத்த பிரகிருதியாகிய தேகத்தை மாற்ற வேண்டும். ஏன் மாற்றணும்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு நாமும் கலக்க வேணாமா? அவர் நம்மோட தான் இருக்காரு, ஒரு சிற்றணுவா இருக்காரு. நீ யாரெனில் சிற்றணு வடிவினன், நீ யாரெனில் சிற்றணு வடிவினன். இருப்பிடம் எங்கே? லலாடஸ்தானம். அங்கே எவ்வாறு இருக்கின்றார்? கோடி சூரிய பிரகாசமாக இருக்கின்றார். அவருடைய இருப்பிடம் லலாடஸ்தானம். எவ்வாறு இருக்கிறார்? கோடி சூரிய பிரகாசம். அவருடைய நிறம் மஞ்சள் வெள்ளை. அதனால்தான் மேட்டுக்குப்பத்தில் 1874 கொடி கட்டி காமிச்சாரா? இந்த கொடி எங்க இருந்து காமிச்சாரு? தொப்புல இருந்து ஒரு நாடி, ஒரு காற்று உருவாகி, நாடி என்றாலும் காற்று என்றாலும் ஒண்ணுதான். கையில நாடி பாக்குறாங்கன்னா காற்றை தான் பாக்குறாங்க. அது மேல அதிகமாச்சுன்னு சொன்ன IBP, காற்று உள்ள குறைவா போகுதுன்னு சொன்ன லோ BP. இதுக்கு என்ன காரணம்? உண்ணும் உணவு, பருகும் நீர், எண்ணம். அந்த எண்ணம் சீராகணும். என்ன செய்யலாம்? வள்ளல் பெருமான் சொல்லாத விஷயங்களை மிக தெளிவா சொல்றாரு. அந்த எண்ணம் சீராக வேண்டும். ஆனால் அந்த உடல் உள்ளே இருக்கிற பிரதம உடம்பாக உயிருடம்பை நீடிக்க செய்ய வேண்டுமானால் பல இடங்களில் பல விஷயங்களை பெருமானார்கள் செருகி வைத்திருக்கிறார். இந்த உள்ளுடம்பாகிய உயிருடம்பை நீடிக்க வேண்டுமானால் கரிசாலையை கண்டிப்பா எடுக்கணும். இது பெருமான் சட்ட புத்தகத்துல சட்டமா எழுதியிருக்கார். கரிசாலையை தினம் தினம் உட்கொள்ளுதல் வேண்டும். தேக அசக்தம் நீங்கி வலுவுள்ளதாய் தேகம் நீடிக்கும். இது எங்களுக்கெல்லாம் அனுபவம் தானே. இதை நம்ம சொல்லித்தானே ஆகணும். ஆக அற்புதமான ஒரு நிலையை சொன்னவர் நம்முடைய பெருமான். பிரகிருதி அணுக்களாகிய தேகத்தை மாற்றி இவ்வளவு என்று அறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய சுத்த பூத காரிய சுத்த தேகத்தையும் பொன் வடிவாக தோன்றுதல் மாத்திரமே அன்றி ஆகாயம் போல் அந்த நிலைதான் பெற்றார்.
ஆகாயம் போல் பரிசிக்கப்படாத தோற்றப்படுதலும் அன்றி ஆகாயம் போல் விளங்குகின்ற ஞான தேகத்தையும் போன்றவர்களாக இருப்பார்கள். யாரு? இந்த மூணாவது நிலையிலே பேரின்ப பெருவாழ்வு பெற்றவர்களுடைய நிலை. ஆக அந்த நிலையை பெற வேண்டுமையானால் நாம எங்க ஆரம்பிக்கணும் பாடம்? இந்த உடம்புல தான் ஆரம்பிக்கணும். இந்த உடம்பு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உடம்பு மேலே நம்ம கவனமா இருக்கணும். நம்ம நகை நட்டு மேல கவனமா இருக்கோம், நம்ம பணப்பெட்டி மேல கவனமா இருக்கிறோம், நம்ம சம்பாதித்து வைத்திருக்கும் பொருள் மேலாம் பற்றுகளோட இருக்கோம். அவையெல்லாம் நம்ம விட்டு போகக்கூடாது. பேங்க் பேலன்ஸ் குறையக்கூடாது. எது குறைஞ்சாலும் பரவாயில்லை. இந்த உடம்புல உடம்பு போனா மீளவும் இந்த தேகம் வராதுன்னு சொல்லிட்டார் வள்ளலார். இந்த தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வரும் என்கிற நிச்சயம் இல்லாததாலும் இந்த தேகம் மட்டுமே இயற்கை இன்பமாகிய பேரின்ப பெருவாழ்வை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட தேகம். நாம ஏன் பிறந்தோம்? ஆடு பிறந்ததுன்னா என்ன ஆகுது? ஆடெல்லாம் அடிச்சு சாப்பிட்றாங்க. மாடா பிறந்ததுனால அப்படிதான் போகுது. ஒரு மாங்காயா பிறந்ததுன்னா அது சமையலுக்கு ஆகுது. இந்த உலகத்துல எல்லாமே ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. எல்லாமே மரமா இருந்தாலும் மரம் பயன்படுது. வேறு, செடி, பூ, பட்டை, கிழங்கு, காய், கனி எல்லாம் பயனாகுது. நான் யாருக்குங்க பயனான? என்னால யாருக்குங்க பிரயோஜனம்? நான் எதுக்குங்க இருக்கேன்? எல்லாவற்றையும் எடுத்துக்கிறேங்க. இந்த உலகத்துல எல்லாவற்றையும் எடுத்துக்கிறேன். நான் என்ன கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. இயற்கை தான் நமக்கு கொடுக்கும். அந்த இயற்கை எதுன்னு நம்ம புரியாம வாழறோம். வள்ளல் பெருமான் எங்காவது கடவுளை இதுதான் சொல்லியிருக்காரா? சொல்ல புகுகிறார், முடியல. ஜோதி 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 சிவம். அடுத்தடி என்ன சொல்வாரு? ஜோதி பரம், வாம ஜோதி, சோம ஜோதி, வான ஜோதி, ஞான ஜோதி. ஐயா, எனக்கு குழப்பம். உங்களை யாராவது தெளிவானுங்கிறத இங்க வந்து எனக்கு கொஞ்சம் பாடம் கொடுங்க. அது என்ன ஜோதின்னு தெரியலையே. தெரியல. அந்த ஜோதியே எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் நெற்றிக்கு நேரா இருக்கு. 1874 கார்த்திகை மாசம் உள்ளிருந்த தீபத்தை வெளியே கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்து 28 பாடல் எழுதி கொடுத்தாருங்கய்யா. ஒரு பாடலுக்கு நான் வாழல. அப்புறம் இங்க 27 பாடல் மறுபடியும். முதல் பாடல்ல என்ன எழுத வரார்? நினைந்து நினைந்து. எதை நினைக்கிறது? மனைவியை நினைக்கிறதா? பெத்த பிள்ளைங்களை நினைக்கிறதா? அடுத்த வேளை உணவை நினைக்கிறதா? எதை நினைக்கிறது? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்துனார். உணர்த்துவது வேறு, உணர்வது வேறு. உணர்த்துவது வேறு, உணர்வது வேறு. இந்த உணர்வுகள்லாம் இந்த உடம்புல தானே அடங்கியிருக்கு. இந்த உணர்வுகள் எது வரைக்கும் அடங்கியிருக்கும்? பார்க்கின்ற உணர்வு. ராத்திரி படுத்து தூங்கிட்டீங்கன்னா பார்வை உணர்வு இல்லையே, எங்க போச்சு? கொஞ்ச நேரம் ஆக ஆக காது உணர்வு இல்லையே. கதவை உடைக்கிறான், காதுல வீழ தூங்கிட்டேன். உடைச்சு எல்லாத்தையும் எடுத்து போன பிறகு காலையில் சொல்றேன், ராத்திரி என்ன வந்து உடைச்சான்னு தெரியல. என்னையா பண்ண? தூங்கிட்டேன். என்ன? தூங்கிட்டேன். உன் காது உணர்வு உன்னை விட்டு போச்சு. எங்க போச்சு? கண் உணர்வு என்னாச்சு? காது உணர்வு என்னாச்சு? நாசியில முகர்றமே அந்த உணர்வு எங்க இருந்து போச்சு? நாக்குல சுவையை உணர்றமே அந்த உணர்வு எங்க போச்சு? இந்த எல்லா உணர்வுக்கும் மேலாக பிறந்ததிலிருந்து சாகும் வரைக்கும் பசின்னு ஒரு உணர்வு இருக்குல்ல நமக்கு. இது இயற்கை, இறைவன் கொடுத்தது தானே. மற்ற உணர்வுகள்லாம் ஒன்று ஒன்றா நமக்கு வந்தது. பிறந்த குழந்தை எடுத்த உடனே பார்க்கறது இல்லை யாரையும். குழந்தை உருவாகும் போது முதல் உணர்வு விஞ்ஞானம் சொல்லுது, காது தான் கேட்குமா. எனக்கும் உங்களுக்கும் அம்மா வயிற்றுல இருக்கும்போது காதுலாம் நல்லா கேட்டுட்டு இருந்தோம். செவி உணர்வு. அப்ப கேட்கும் உணர்வு தான் கர்ப்பப்பையில குழந்தை வளரும் போது இருக்கு. நல்ல வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருந்தா அந்த பொண்ணுக்கு நல்ல குழந்தை பிறக்கும். நல்ல வாசகங்களை கேட்டிருந்தா திருவாசகம், திருஅருட்பா, திருமந்திரம்
இப்படி எல்லாம் அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த குழந்தை பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும்? அவ நல்ல வாசகம் கேட்கணுமா இல்லையா? ஆக அந்த கேட்கும் திறன் எப்போ வந்தது? குழந்தையா கர்ப்பப்பையில வளரும் போதே வருது. அப்பொழுதுதான் நல்ல வாசங்களை கேட்டு வளர வேண்டும் சொன்னாங்க. ஆக இந்த உணர்வுகள் எல்லாம் மேலான உணர்வு. பிறந்த உடனே அதுக்கு என்ன உணர்வு வரும்? பசி உணர்வு மட்டும்தான். அதுக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் ஒண்ணுக்கு போயாச்சு, வெளியே போயாச்சு, கத்தும், போய் பிள்ளைய பாரு, ஒண்ணுக்கு போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு, துரத்து விடு, ஆகாரம் கொடு. அப்ப முதல் உணர்வு பசி உணர்வு. அதோடு இல்லை, தன்னை தொடுகின்ற இந்த தோல் உணர்வு அதுக்கு உண்டு. அடுத்தவங்க தூக்கினா, தன்னை பெற்ற தாய் தூக்கினாலும் அதுக்கு தெரியும். தாய் கரங்களால் தூக்குகின்ற போதே அமைதியாயிடும். இப்ப இந்த உணர்வு எப்பொழுது வந்தது? அதுக்கு யார் தூக்கினாலும் அது அழாத, அந்த அழுகையை நிறுத்தவே நிறுத்தாது. பெற்ற தாய் அணைத்து தூக்கின உடனே, ஏன்னா அது வயிற்றுல இருந்து வளரும் போதே தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு உணர்வு ஊட்டப்படுகிறது. தொப்புள் கொடி வழியா போச்சு அந்த உணர்வு. பெற்ற தாய் தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், பெருமான் எழுதியிருக்காரு இல்லையா? இந்த உணர்வு எங்க ஆரம்பிக்குது? பசியில தான் ஆரம்பிக்குது. இந்த பசி உணர்வு மேலானது. அடுத்து தாக உணர்வு, அப்புறம் பார்க்கும் உணர்வு. இந்த உணர்வுகளெல்லாம் கடந்து போக வேண்டும். இதுக்காக தான் வள்ளல் பெருமான் இந்த உணர்வுகளை கவனிக்க சொல்லி நம் மீது நாம போகணும். இதுதான் தன்னை அறிதல் சொன்னார். எதையெல்லாம் நான் அறிந்து என்ன ஆக போகிறது? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் எல்லாரும் என்ன ஆனாங்க? மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் என்ன ஆனாங்க? இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா என்ன ஆனாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. தன்னை உணர்ந்தவர் யாரு? வள்ளல் பெருமானார். தன்னை அறிதல்னு ஒரு பகுதியே கொடுத்திருக்கார். நான் யாராக இருக்கின்றேன், நான் சிற்றன் வடிவனாக இருக்கிறேன் என்று சொல்லி எழுதியவர் யார்? வள்ளலார். ஆக எங்க இருக்கிறோன்றதையும் சொல்லிட்டாரு. ஆக இந்த உடம்பு அசுத்த உடம்பா இருக்கு, இதை சுத்த உடம்பாக மாற்றுதல் வேண்டும் சொன்னவர் பெருமானார் அவர்கள். இந்த தத்துவத்தை வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற போது, இந்த உடல் பகுதியிலே நாம உயிர் உடம்பை வளர்க்கறதுக்கு கற்சாலை எடுக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா? அடுத்து இந்த தோல் மேல இருக்க, இந்த உடம்புல இருக்க தோல் மாற்றம் அடையணும். தோல் மாற்றம் அடைவதற்கு என்ன செய்யலாம்? சிறப்பு விதி, பொது விதி, சாதா விதி. அங்க போனோம் சொல்றேன். காலையில என்ன உணவு சொல்லுகிறார்? அருகம்புல், கடுக்காய், சீண்டில், இவற்றில் ஏதாவது ஒன்றை பாலில் சுத்தி செய்து வைத்துக்கொண்டு சிறுக அருந்துதல் வேண்டும். கடுக்காய் சாப்பிட்டுட்டு இருந்தா தோல்ல சுருக்கம் வராது. இன்னைக்கு தோல் பதனிடும் தொழிற்சாலைகள்ல கடுக்காய டன்னு கணக்கில் வாங்கி அதை ரசாயனத்தை கலந்துதான் தோலை மென்மையான ஆக்க முடியும். ஆக இந்த கடுக்காயே நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. வள்ளல் பெருமான அதை எடுத்து அழகா சொல்லிட்டார். கடுக்காயை சுத்தி செய்து சாப்பிடணும் காலை உணவா. முதல்ல கற்சாலை எடுக்க சொன்னார். அது என்ன, உயிர் உடம்புக்கு அது ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியம். அடுத்து இந்த தோலுக்கு சொன்னாரு. நரம்பு வலுவா இருக்கணும்ல, இந்த ஒயர் கனெக்ஷன் போட்டிருக்குல்ல, இந்த கையை தூக்கணும்னா எத்தனை நரம்பு வேலை செய்யணும் தெரியுமா? காலை எடுத்து வைக்கணும்னா எத்தனை நரம்பு வேலை செய்யணும்? வயது ஆக ஆக அந்த நரம்புலாம் தன்னுடைய நிலையை இழக்குது. விரைப்பா இருக்கிற கையெல்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. ஏன்? நரம்பு சரியில்லை. ஏன்? இந்த நரம்புக்கு கொடுக்க வேண்டிய சரக்கு என்ன, அதுக்கு கொடுக்க வேண்டிய உணவு என்ன, இந்த நரம்புக்கு என்ன கொடுக்கலாம்? வள்ளல் பெருமான அதையும் எழுதிட்டாரா? 480 மூலிகை எழுதிட்டாரா? அந்த மூலிகையில அமுக்கரான்னு ஒண்ணு இருக்கு, அதை பாருங்க. அது என்ன எழுதியிருக்கான்னு தெரியும். அது நரம்புக்கு உறுதியை அளிக்கக்கூடிய ஒரு மூலிகை, கண்டிப்பா சாப்பிடணும்னு எழுதியிருக்காரு. அடுத்து எழுதுறாரு எலும்பு. இந்த எலும்பு உறுதியா இருக்கணும்ல. சும்மா இங்க இருந்து நான் அப்படி கீழே படியில காலை வச்சதும் கீழே முட்டி உடஞ்சி வச்சு கால் 2 ஆச்சு, கை 2 ஆச்சு. என்னன்னா உடம்புல எலும்புல
சுண்ணாம்பு சத்து இல்லை. மருத்துவர் சொல்லுவார் கால்சியம் இல்லை, சுண்ணாம்பு சத்து இல்லை. வளர்கின்ற பருவத்தில் கர்ப்பிணி ஸ்திரீகளுக்கு, என் மனைவி குழந்தை உண்டாகியிருந்தா மருத்துவர் என்ன சொல்ல வராரு, கால்சியம் டேப்லெட் எடுக்கணும், மாத்திரை. அந்த காலத்தில் சுண்ணாம்பு மாத்திரைலாம் இல்லை, உணவுலேயே அவங்க சுண்ணாம்பு எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து இரும்பு சத்து வேணும், அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, பழுக்க காய்ச்சி கம்பிய தண்ணீரில் துவைச்சு அந்த தண்ணீரை குடிக்க கொடுத்தாங்க. இப்போ அந்த வழக்கம் இல்லை, விட்டு போச்சு. நம்ம பாரம்பரியத்தெல்லாம் ஒழிச்சு கட்டிக்கிட்டே இருக்கிறோம், புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கிறத நம்ம விரும்பி எடுக்கிறோம். ஆக இது போச்சு. அங்கே எழுதுறாரு, எலும்புக்கு என்ன வேணும், சுண்ணாம்பு தடவி சுக்க வாங்கி சுக்கு மேல சுண்ணாம்பை தடவி உலர வைத்து அடுப்பு நெருப்புல கருக கவசம் கருக சுட்டு இந்த கவசத்தை எல்லாம் எடுத்துட்டு அந்த சுக்கை இடித்து சூர்ணமாக்கி வைத்து கொண்டு பாலில் கலந்து அல்லது தண்ணீரில் கலந்து இத்தனை பங்கு வைத்து இத்தனை பங்கா சுண்ட காய்ச்சி இவ்வளவு குடிக்கணும்னு எழுதுறார். சுக்குல தான் இருக்கு சுண்ணாம்பு, சுண்ணாம்புல இருக்கு சூட்சமம். ஆக இந்த சுக்கை நம்ம சாப்பிடணும்னு எழுதிச்சாரா, சுண்ண சுக்கு சூரணம் செய்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும்னு எழுதியிருக்காரு. ஆக தோலுக்கு ஒண்ணு, நரம்புக்கு ஒண்ணு, எலும்புக்கு ஒண்ணு. அடுத்து வராரு தசை. இந்த தசையை சரியா வலுவா ஆக்கணும். இந்த தசைக்கு என்ன கொடுக்கலாம், அதையே வள்ளல் பெருமான் எங்கோ ஒரு இடத்துல சொருகி வச்சிருக்காருன்னா வச்சிருக்காரு. இந்த தோலுக்கு என்ன வேணும், நெகிழ்ச்சியும் இல்லாம நெற்றுப்பதமாகவும் இல்லாம கொஞ்சம் உணவுல இந்த சோறு எப்படி சாப்பிடணும்னு எழுதுறாரு, என்ன சோறு சாப்பிடணும்னு எழுதுறாரு, எப்படிப்பட்ட கீரையை சாப்பிடணும்னு எழுதுறாரு. ஆக வள்ளல் பெருமான் எதை விட்டு வைத்தார், நம்ம உடம்புல முக்கியமான தாது ரத்தம் தான். ரத்தம் எப்போ குறையுதோ அப்போ உடல்நல குறைவு வரும். ஒரு 7 இருந்தால் நடந்தா இறைக்கும், 4 இருந்தால் ஒரு ஆள் பிடிச்சின்னு நடக்கணும், 3 2 இருந்ததுன்னா நடக்கவே முடியாது. 2 பக்கமும் 2 பேர் வேணும். அவரு ரத்த பரிசோதனை செய்து உங்களுக்கு 2 பாயிண்ட் தான் இருக்கு, 4 பாயிண்ட் தான் இருக்கு எழுதி தராரு மருந்து மாத்திரை. ஒண்ணுமே தேவையில்லை. நீங்க புளியும் மிளகாத்தூளையும் நிறுத்தினாலே ரத்தம் ஏறிடும். நம்ம ரத்தம் குறைவா போறதுக்கு முதல் காரணமா இருக்கிறது புளியும் மிளகாயும் தான். வள்ளலாருடைய உணவு பழக்கத்துக்கு வரணும்னா, ஏங்க நாங்க மீனுக்கறி முட்டையை சாப்பிடாம வர்றது பெரிய விஷயம், இதுல வேற வந்தா உப்பு சாப்பிடாத, புளி சாப்பிடாத, மிளகாத்தூள் சாப்பிடாதுன்னா இந்த மார்க்கமே எங்களுக்கு வேணாம், ஓடி போறோம், ஓடிப்போ. உனக்காக அவர் எழுதல, இந்த தேகத்தை பக்குவ மார்க்கத்தில் வைத்துக் கொண்டு அவர் பெற்ற நிலையை பெறுவதற்காக எழுதியக்கூடிய ஒரு உண்மை நிலை. ஆக தோல், நரம்பு, எலும்பு, தசை, ரத்தம் எதனால் ஆனது தெளிவா சொல்லிட்டாரு. கரிசலாங்கண்ணு கீரையை தொடர்ந்து உபயோகிச்சு வந்தோம்னா ரத்தம் அதிகமாகிடும், ரத்தம் அதிகமாயிடும். கரிசாலை என்பது ரத்தம் சுத்தியோட இல்லை, ரத்தத்தை அதிகரிக்க செய்யும். அது கரிசாலையில மட்டும்தான் இருக்கு, வேற எந்த மூலிகளும் இல்லை. சுக்கிலம் அப்படின்னு எழுதுறார். பொண்ணுக்கும் உண்டு, ஆணுக்கும் உண்டு. இந்த சுக்கிலம் எதனால் ஆனது, அதுல எத்தனை பொருள்கள் இருக்கு, எல்லாத்தையும் விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி இதுல புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, இதுல புரத சத்து இருக்குது, இதுல இரும்பு சத்து இருக்கு, இதுல தங்க சத்து இருக்கு, எல்லா சத்தையும் எழுதலாம். பட்டியல் போட்டு சொல்லுவாங்க, மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. ஒரே ஒரு துளி விந்துவை செய்ய சொல்லுங்க பார்ப்போம். குழந்தை பேரை உண்டாக்குறது ஒரு துளி விந்துவை செய்ய சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு கருமுட்டை எங்க அம்மா கிட்ட இருந்து வளருது, அதை செய்ய சொல்லுங்க பார்ப்போம். எந்த அம்மாவாவது ஒரு கருமுட்டையை வச்சிருக்கோம், எந்த ஐயாவாவது ஒரு துளி விந்து வச்சிருப்பான். ரெண்டையும் ஒன்னாக்கி ஒரு டியூப்ல போட்டு அதை குறிப்பிட்ட நாள் வளர்த்து அதை வயிற்றுல வச்சு குழந்தை விட்டாக்கி தான் நாங்க செயற்கை கருத்தரிப்பு மையம் வச்சிருக்கிறோம். என்ன வேடிக்கை, விஞ்ஞானம் வளர்ந்து போச்சுன்னு சொல்லி பெருமை. அதுல என்ன இருக்கும், அறிவே விளங்காது. அறிவு விளங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இயற்கையா நடக்கணும், இயற்கையா நடந்தாதான் அது குழந்தை அப்படி இருக்கும். ரொம்ப பேர் என்கிட்ட நிறைய சொல்றாங்கல்ல, இந்த குழந்தை பத்தி நிறைய என்ன சரியில்லை, அது யாருடையதோ, என்ன குணாதிசயமோ,
விஞ்ஞானி சொல்லுதுல 7 தலைமுறைக்கு வரும்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல. அவன் எழுதுறான்ல, அதுல டிஎன்ஏ இருக்கு, ஆர்என்ஏ இருக்குன்னு பிரிக்கிறாங்கல்ல, அது அத்தனையும் அதுல வரும்ல. அப்ப அதனுடைய குணாதிசயம் இருக்குமில்ல. ஆக இந்த விஷயங்களெல்லாம் உள்ளடக்கி வள்ளல் பெருமான் இந்த சுக்கிலத்துக்கு கொண்டு போகின்ற போது இதுல புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்து அதிகமாக வேண்டும். எதுல புரோட்டீன் அதிகமா இருக்கு? வள்ளல் பெருமான் சொல்கின்ற மூலிகைகள் அதிகமா இருக்கு, உயிர் சத்து இருக்கு, இந்த புரத சத்து நிறைய இருக்கு. இந்த புரத சத்து உடம்ப கெடுக்காத ஒரு புரோட்டீன், ஒரு புரதம் எதுல இருக்கு? பாசி பருப்புல இருக்கு. வள்ளல் பெருமான் பாசி பருப்பை தான் நமக்கு சிபாரிசு செய்கிறார். இரண்டாவது துவரம் பருப்பு சொல்லுவார். அந்த துவரம் பருப்பும் செம்மண்ணை போட்டு பிசைஞ்சு காய வைத்து இடித்து அந்த செம்மண்ணை கழுவிட்டு கடைக்கு ஒரு காலத்துல வந்தது துவரம் பருப்பு. ஆனா இப்ப அப்படி இல்லை. அது வாயுவை உருவாக்கக்கூடிய தன்மையோடு இருக்கு இப்ப இருக்க துவரம் பருப்பெல்லாம். அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் செம்மண்ணில் அந்த துவரம் பருப்பை ஊற வச்சு காய வச்சு பக்குவமா கழுவி எடுத்தாங்க. அது இப்போ இல்லை. அப்படி தனியா ஒரு பருப்பு வந்ததுன்னு சொன்ன அந்த பொருள்ல புரத சத்து அதிகமா இருக்கு. இப்படி வள்ளல் பெருமான் இந்த தேகத்தை அசுத்தமா இருக்கிறத சுத்த தேகமா மாற்ற சொன்னார். அந்த அசுத்த பிரகிருதி என்பது வெளியிலேயும் இருக்கு, நம்ம உள்ளேயும் இருக்கு. அசுத்த பிரகிருதி என்றது என்ன? நான் நிறைய சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, வாங்க. நீங்க ஒரு ஆப்பிள் பழம் வாங்குங்க, அதை வெட்டி டேபிளில் வைங்க, முழு பழத்தை தனியா வைங்க. வெட்டி வச்ச பழத்தை ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பாருங்க. 2 வாழைப்பழம் வாங்குங்க, ஒன்று தோலை உரிச்சிட்டு வைங்க, ஒன்று தோலை உரிக்காம வைங்க. 6 மணி நேரம் கழிச்சு அந்த 2 பழத்தையும் பாருங்க. இந்த பழத்தை நீங்களா கெடுத்தீங்க? இந்த வெட்டி வச்ச ஆப்பிளை நீங்களா கெடுத்தீங்க? இல்லை, நாம கெடுக்கல. யார் கெடுத்தது? காலையில வச்ச சாம்பார் மதியானம் ஊசல் அடிக்குது, நீங்களா ஊசல் அடிக்க வச்சிங்க? ராத்திரி பாலை ஊற வச்சு வச்சிங்க, உரை ஊற்றி வச்சிங்க, காலையில பாலை எல்லாம் கெட்டி தயிராச்சு, நீங்களா பண்ணீங்க? இந்த பிரகிருதி என்பது கண்ணுக்கு புலப்படாத பேராற்றல். அது எங்கும் நிறைஞ்சிருக்கு, அது எந்நேரமும் காரியப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் வள்ளல் பெருமான் இந்த உடலுக்கு இவ்வளவு பக்குவமான விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கார். வெந்நீர் தான் குடிக்க வேணும், தேக சூடு அறிந்து வெந்நீர்ல குளிக்கணும், சில்லுன்னு பச்சை தண்ணியில குளிக்காதேன்னா, வெந்நீர் தான் குடிக்கணும், வெந்நீர் தான் குளிக்கணும். இப்படி உணவு விஷயங்கள்ல வள்ளல் பெருமான் இந்த மரணோலா பெருவாளுக்கு பயணிக்கின்றவர்களுக்காக வள்ளல் பெருமான் உடலை வைத்துத்தான் நம்ம எதையும் பண்ண முடியும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்படமை ஞானம் சேரவும் மாட்டார். உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ. கடித குறிப்புகள்லாம் பாருங்க. ரத்தன நாயகர் எழுதுறாரா? கூடலூர் அப்பாசாமி செட்டியார் கடிதம் எழுதுறாரா? இருக்க ரத்தனவேல் மூலையாருக்கு கடிதம் எழுதுறாரா? எழுதும் போதே தேகத்தை பக்குவமா மார்க்கத்தில் நடத்தி வா, தேகத்தை பக்குவமா வைத்துக்கொள், இந்த தேகத்தை விடாதீங்கன்னு இப்படிதான் எழுதுறார். ஆக நாம மரணமில்லா பெருவாழ்வு லேசானதுதான், லேசானது. ரொம்ப கஷ்டமானது, சங்கடமானது, சங்கடமானது. உண்ணும் உணவையும் பருகும் நீரையும் நெடிப்படுத்துவதுதான் சன்மார்க்கம். நான் எதை வேணாலும் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படின்னா அந்த நிலைக்கு போவது ரொம்ப சிரமம். அதனால அன்பு உள்ளங்களே, அருட்பாவை ஊன்றி கவனிகள். அருட்பாவையை நடக்க முயற்சிப்போம். பெருமான் அரைகோல் விடுத்து நம்மை அழைக்கின்றார். 1871 தொடங்கி 74 வரைக்கும் இருக்கிற முக்கிய பதிவுகளை எல்லாம் எடுத்தாந்துருக்கேன், படிச்சு பாருங்க. அருட்பாவில் இருக்கு எச்சரிப்பு பத்திரிகை, சமாதி வற்புறுத்தும் பத்திரிகை, சமரச வேத பாடசாலை. அந்த வேத பாடசாலையில என்ன பாடம் எடுக்கணும், சமரச வேதம் எங்க எங்க தக்காரையா தான் கேட்கிறேன், எங்க வேத பாடசாலை? இல்ல ஐயா, சமரச வேதம் வள்ளல் பெருமான் எழுதி வச்சிருந்தாரு, எங்க தெரியாது. நமக்காக எவ்வளவு பண்ணியிருக்காரு, எல்லாம் எங்க போச்சு? அதனால அன்பு உள்ளங்களே, இந்த காலம்தான் சுத்த சன்மார்க்க விலங்கு காலம். அதனால்தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. என்ன இந்த மேடைக்கு 55 ஆண்டுகளாக யாரும் என்னை அழைக்கவே இல்லையான்னு சொல்லுங்க.
சுத்த சன்மார்க்கம் பேசினா பிடிக்காது. இங்க முன்பு இருந்தவர்கள் சமயம் சார்ந்த சங்கத்தை வளர்ப்பாங்க. சமய சொற்பொழிவுகள், மதம் சார்ந்த சொற்பொழிவுகள் ஓகே. சுத்த சன்மார்க்கம் பேசுவதற்கு தடையாக இருந்த இடம் இந்த இடம். சுத்த சன்மார்க்கம் பேசுவதற்கு தடை தர்மசாலை மேடையில. அதனாலே அன்பு உள்ளங்களே, இது தொடங்கின்னு வளர்ப்பு சொல்லுகின்ற சுத்த சன்மார்க்க காலம் இதுதான் என்று கருதி இவர்களெல்லாம் மன்னவர்களாக மாற்றி நமக்காக ஆண்டவர் அவர்கள் இவர்களெல்லாம் தக்காராகவும் தகுந்த தலைவர், பொருளாளர், செயலாளர்களாகவும் இங்கே நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் வணங்கி, உங்கள் அனைவரையும் வணங்கி, எனக்கு கொடுத்த இந்த நேரத்தை உங்கள் மத்தியில் ஏதோ சில தெரிந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டேன் என்பதை அடக்கத்தோடு கூறி, இன்னும் நான் பெற வேண்டிய நிலைகள் நிறைய இருக்கின்றது. இன்னும் மூன்றி சன்மார்க்கத்திலே வள்ளல் பெருமான் எழுதிய வாசகங்களிலே பார்க்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கின்றது. அது என்ன, அதையெல்லாம் காலம்தான் கூட்டிக்க என்று சொல்லி உங்களிடந்து விடைபெறுகின்றேன். அன்பு வந்தனம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.